அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 58 ஆயத்து 11 நம்பிக்கை கொண்டவர்களே, சபையில் நகருங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். தவிர எழுந்திருங்கள் என்று கூறப்பட்டால் உடனே எழுந்திருங்கள். அன்றியும் உங்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இப்போ இந்த ஆயத்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியா இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம பொருளையும் சரி, இல்லை ஒரு பேச்சுவார்த்தையிலையும் சரி, நம்ம அடுத்தவங்களோட நம்ம மிஞ்சி பேசணும் அப்படிங்கிறத விட நம்ம பணிவாக பேசும்போது அதில் விட்டு கொடுத்து போகிறோம். அதேமாதிரி உணவு வகையும் சரி, குடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் சரி, நம்ம எதுவும் ஆசைப்படுறோமோ அதை பிறரும் அதை ஆசைப்படும் நம்ம சரி அல்லாவுக்காக நம்ம அதை விட்டு கொடுத்து போகும்போதும் சரி, சண்டை பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகளில் அதுலேயும் நம்ம அல்லாவுக்காக விட்டு கொடுத்து பொறுமையாக போயிடுவோம். அப்படின்னு நம்ம போகும்போது அல்லாஹு தாலா நமக்கு பதவிகளை உயர்த்துறானாம். அல்லாவுக்காகன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்து நம்ம போகும்போது அதுதான் நகருங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு வரும்போது பிறருக்காக அதை நம்ம விட்டு கொடுக்கும்போது நமக்கு பதவிகளை உங்களுக்கு நான் உயர்த்துகிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது 12வது ஆயத்து. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தூதருடன் இரகசியம் பேச நேரிட்டால் உங்கள் இரகசியத்திற்கு முன் ஏதேனும் தான தர்மத்தை முற்படுத்துங்கள். இது உங்களுக்கு நன்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் வசதி பெறாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பனாகவும் மிக்க இரக்கமுடையவன் அப்படிங்கிறது வருது. இந்த ஆயத்தை என்ன கவனிக்க வேண்டியா இருக்குது அப்படிங்கும்போது, தூதர் அப்படிங்கும்போது இந்த நன்மையான செய்திகளை நம்மளுக்கு எடுத்து உரைக்கும்போது அப்போ அவங்ககிட்ட அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். நன்மைகளை கேட்டு அதில் பயனடைஞ்சு வாழணும் அப்படிங்கிறத நன்மைகளை கேட்கும்போது அந்த நன்மையை கேட்குறவங்ககிட்ட நன்மையை எடுத்து சொல்கிறவங்களுக்கு ஏதாவது தர்மத்தை முற்படுத்துங்க. நீங்கள் அவங்களுக்கு முற்படுத்தும் போது அந்த தர்மத்தை கொடுக்கும்போது அவங்க உங்களுக்காக துவா செய்வாங்க. அவங்களுக்கு இந்த நேர் வழி பக்கம் வழி நடத்தவும், நேரான பதில் அவங்கள வாழ வைக்கவும், மேலான பாக்கியங்கள் அடையவும், அல்லாஹ்வுடைய அருள்கள் கிடைக்கிறதுக்காகவும் நிறையா அவங்களும் துவா செய்வாங்க. அப்போ நம்மளுடைய அந்த தர்மத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்காக நமக்கும் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்ததுக்காக நமக்கும் இன்மைக்கு மறுமைக்கு நன்மையானதை அல்லாஹ் அருள்வான். அதுக்கு தான் தர்மம் கொடுங்க. போயிட்டு நன்மையை கேட்டுட்டு நீங்கள் சும்மா வராமல் தர்மத்தை கொடுங்க. இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களால் கொடுக்க முடியலையா, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் அதையும் சொல்கிறான். மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, நீங்கள் உங்கள் இரகசிய பேச்சுகளுக்கு முன்னர் சத்தியங்களை முற்படுத்தியிருக்க வேண்டுமே என்று அஞ்சுவீர்களாக. அப்படி நீங்கள் செய்யவில்லை எனினும் உங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆகவே உள்ள அச்சத்தையே மேற்கொள்ளுங்கள். இன்னும் தூய்மைக்காகவும் கொடுத்து வாருங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். அப்போ நீங்கள் ஒருத்தர் எது பேச முற்பட்டாலும் நன்மையான விஷயங்களை பேசுங்க, வீணான விஷயங்களை பேசாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது சத்தியமான விஷயங்கள். இந்த குரானில் இறக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய நற்செய்திகளும் வாக்குறுதிகளும் சத்தியத்தை கொண்டு இறக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுங்க, கெட்ட விஷயங்களை பேசாதீங்க. அப்படியே நீங்கள் பேசினாலும் அல்லாஹ் மன்னிப்பானாலும் கிருபையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தாலா மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார்கிட்ட பேசினாலும் குரானுடைய நல்ல விஷயங்களையும் நன்மையான செய்திகளையும் அதை பற்றியே பேசிட்டு நம்ம விடை பெற்றுக்கொள்வது நம்மளுக்கு இன்னும் மேலானது. அப்படியே நீங்கள் அறியாத நிலையில் சில விஷயங்களை அல்லாஹ் பொருத்தம் இல்லாத விஷயங்களை நீங்கள் பேசும்போது அதையும் அல்லாஹ் உங்களுக்காக அதை மன்னிக்கிறான்
எல்லாம் மன்னிப்பு அளிப்பது மிக்க மேலானங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். ரெண்டாவது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீண் பேச்சு பேசாமல் தவிர்த்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய நன்மையான பேச்சுகளை ஒருத்தர் பேசிக்கிட்டு நம்ம விடை பெற்றுக்கிறது மேலானதும் பாக்கியமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.